செயின் ஸ்டிச் எப்படி போடலாம் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கட்டை விரலில் ஆள்காட்டி விரல், அப்புறம் அந்த சுண்டு விரல், அந்த மூணுலையும் ஜாயிண்ட் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்துட்டு அந்த ஊசியை எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ செயின் ஸ்டிச் போட ஆரம்பிச்சிடலாம். நான் போடுறத நல்லா பாருங்கள். நான் எப்படி அந்த நீடியில் வந்து ரொட்டேட் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு குத்தி அதை எப்படி நான் ரொட்டேட் பண்ணி எடுக்கிறேன்னு பாருங்கள். நல்லா ஜூம்லேயே தெரியும். குத்துறேன். அந்த நீடில் பாயிண்ட் வந்து என் பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ நான் ஒரு சுற்றுறேன். அந்த கிளாத்தில் டச் ஆனதுக்கப்புறம் நான் அந்த நீடிலோட பாயிண்ட்டை வந்து என்னுடைய ஆப்போசிட் பக்கமாக திருப்பி அப்புறம் நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். குத்துறேன், அந்த த்ரெட்டை சுற்றுறேன். அந்த நீடியில் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. அந்த கிளாத்துக்கிட்ட நம்ம தூக்கி வரும்போது தான் நம்ம அதை வந்து ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணி திரும்ப ரொட்டேட் பண்ணி எடுத்துடணும். குத்துறேன், அதை சுற்றுறேன். அந்த கிளாத்துக்கிட்ட வரும்போது அந்த நீடியில் நான் ரொட்டேட் பண்ணி திரும்ப என் பக்கமாக நான் இழுத்துட்றேன். அந்த நீடிலோடைய அந்த மூக்கு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பக்கம்தான் வச்சுக்கணும். அந்த கிளாத்துக்கிட்ட வரும்போது தான் நம்ம அதை ரொட்டேட் பண்ணி நம்ம திருப்பணும். ஏன்னா நம்ம அப்படியே திருப்பினோம்னா நமக்கு வந்து வராது. கிளாத் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம சுற்றிட்டு மேலே இழுக்கும் போது கிளாத்தில் டச் ஆகும் இல்லையா, அப்போது தான் நம்ம வந்து நமக்கு ஆப்போசிட் பக்கமாக நம்ம அந்த நீடியில் வந்து ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். இதை நல்லா பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் தெரியும். எக்ஸாம்பிளுக்கு நான் கையிலே எப்படி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நீடியில் வந்து நான் கிளாத் மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து குத்துறேன். குத்திட்டு அந்த நீடியில் வந்துட்டு மேலே இழுக்கிறேன். மேலே இழுத்துட்டேன். இப்போ கிளாத்துக்கிட்ட வந்துடுச்சு. கிளாத்துக்கிட்ட வரும்போது நான் நீடியில் அப்படியே திருப்ப முடியாது. நான் லேசாக எனக்கு ஆப்போசிட் பக்கம் ரொட்டேட் பண்ணி அப்படியே மறுபடியும் என் பக்கமாக நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.